வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் சென்று இது கிடைக்கும், 10 வருஷம் சென்று இது கிடைக்கும், ஒரு 3-4 வருஷம் சென்ற பிறகு இவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்க்குறத விட எவ்வளோ குறுகிய காலத்தில் நீங்கள் வருமானம் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் ஆசைப்படுறதுக்கு நான் உங்களை வேண்டுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற பயிர் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாகுபடி. இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா இது நிறையா வகைகள் இருக்குது. இதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலைப்பகுதியில் விளையக்கூடியது பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்னோ அப்படின்வாங்க, அதாவது வெள்ளை பனிக்கட்டி அப்படின்வாங்க. அப்புறம் கருஞ்சிவப்பு உருண்டை அப்படின்வாங்க, அதாவது ரெட் பால் அப்படின்வாங்க. அந்த மேலே கொண்டை மட்டும் சிவப்பாக இருக்கும், கீழே வெள்ளை முனை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு 3 டைப் மலைப்பகுதிகளில் பயிர் பண்ணுவாங்க. இந்த மலைப்பகுதியில் எப்போ சரியான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜூன் ஜூலை மாதம், அதாவது ஆடிப்பட்டம் இதுக்கு சரியான தகுந்த நேரம். இதுக்கு மலைப்பகுதிகளில் பயிர் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சமவெளிகளில் பயிர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதத்துலேருந்து ரொம்ப அருமையாக இருக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் ரொம்ப அருமையான மாதம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முள்ளங்கி பயிர் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5லேருந்து 6.8 அந்த சம்திங், கிட்டத்தட்ட அமிலம் ஒரு முற்றுப்பெறும் இடமாக இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சிறந்தது. ரெண்டாவது, முள்ளங்கி பயிர் பண்ணும்போது இருக்கக்கூடிய சுற்றுல இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 15லேருந்து 25 டிகிரி, இல்லைனா ஒரு 26-27 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால தான் இந்த செப்டம்பர் மாதம் சமவெளி பகுதிகளில் பயிர் பண்ணுறதுக்கு சிறந்த இடம் அது. ரெண்டாவது, மண் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கிய இளதலைகள் நிறைந்த, அதாவது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டிராக்டர் எரு அடித்து அதை நல்லா அழகாக உழுது விட்டு, கொழுக்கலப்பை போட்டு உழுது விட்டு, சட்டி கலப்பை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா லெவலிங் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப அருமையாக ஒரு 1.5 அடி மண்ணாவது ரொம்ப அருமையாக புதன்னு இருக்கக்கூடிய ஒரு மண்கண்ட அமைப்பில் தான் இந்த முள்ளங்கி ரொம்ப அருமையாக வளரும். ஆக இந்த முள்ளங்கிக்கு என்ன பண்ணலான்னா, இடத்த பூரா ரெடி பண்ணிட்டீங்க. 1 ஏக்கர் இடத்தையும் உழுதுகள் எல்லாம் ரெடி பண்ண பிறகு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதை பாராக பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஒரு 4 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாத்தியாக, அதுக்கு அங்கிட்டு ஒரு அடி வாய்க்காக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு 4 அடி உயரம் இருக்கக்கூடிய 4 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாராக பிரிச்சுட்டு, அது 1 அடி உயரத்துக்கு அந்த பாத்தி இருக்கணும். அப்போ தான் அந்த முள்ளங்கி நல்லா வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? இப்படி ரெடி பண்ண பிறகு இதுக்கு உரங்கள் போடணும். என்ன உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தலைச்சத்து பார்த்திங்கன்னா ஒரு 20% நைட்ரஜன் சத்து, ஒரு 40% பாஸ்பரஸ் சத்து, ஒரு 20% பொட்டாஸ் சத்து, இந்த 3 விதமான சத்துக்கள் தேவைப்படும். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 22 கிலோ யூரியா எடுத்துக்கோங்க, 250 கிலோ சூப்பர் பாஸ்பேட் எடுத்துக்கோங்க, ஒரு 33 கிலோ பொட்டாஸ் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே கலந்து அடியுரமாக எல்லா ஏகத்துக்கும் 1 ஏக்கருக்கும் தூவின பிறகு, அதுக்கப்புறம் இந்த பாரில் நீங்கள் முள்ளங்கி விதைகளை நட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதில் ஒரு 22 கிலோ யூரியாவை மட்டும் என்ன பண்ணலான்னா, ஒரு மாதம் சென்ற பிறகு மேல் உரமாக லேசாக போட்டு விடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்போ மொத்தம் உங்களுக்கு தேவைப்படுறது 44 கிலோ யூரியா தேவைப்படும், 250 கிலோ சூப்பர் பாஸ்பேட் தேவைப்படும், ஒரு 33 கிலோ பொட்டாஸ் சத்து தேவைப்படும். இல்லை இப்படி கொடுக்காம வேறு வழியிலையும் இதை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 கிலோ சூப்பர் பாஸ்பேட் எடுத்துக்கலாம். அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் 19 அப்படின்னு ஒரு உரம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 19 நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்கிற மாதிரி உரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட், இது ஒரு 20 கிலோ எடுத்துக்கலாம். இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டில் எவ்வளோ ரேஷியோ இருக்கும்னா, 13% நைட்ரஜன், அப்புறம் 0% பாஸ்பரஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா 45% பொட்டாஸ் சத்து இருக்கும். இது ஒரு 20 கிலோ. ஆக இந்த 3ஐயும் அடியுரமாக கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 30 நாள் சென்ற பிறகு ஒரு 20 கிலோ யூரியாவை லேசாக மேலுரமாக தெளிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த உரங்கள் எல்லாம் போட்ட பிறகு இப்போ நம்ம முள்ளங்கி விதைக்கணும். இந்த முள்ளங்கி ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ விதை தேவைப்படும். இந்த 4 கிலோ விதையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ முள்ளங்கி விதையில் எத்தனை விதை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1,20,000 விதைகள் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கடுகு மாதிரியே ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த விதைகள் இந்த விதை ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை தூவுறோம்.
அப்போ 4,00,000லேருந்து கிட்டத்தட்ட 4,80,000 விதைகள் வரைக்கும் அதில் இருக்கும். சரிங்களா? இந்த விதையை வந்து ஒன்று தூவலாம், இல்லைன்னா விதைக்கலாம். தூவணும்னா 4 கிலோ விதையை வந்து ஒரு 40 கிலோ மண்ணோட, ஆற்று மண்ணோட கலந்து ஏகமாக விதைச்சி விட்டுட்டு லேசாக பரம்படிக்கிற மாதிரி பலகையை வச்சு மட்டப்படுத்தி விட்டுட்டு வரலாம். இல்லைன்னா இந்த நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே உங்களுக்கு பிடிக்க சொன்னேன் பாருங்கள், பாத்தி ஒரு 4 அடி அகலம் உள்ள ஒரு அடி அங்கே வாய்க்கா மாதிரி இந்த வெட்டி இருக்கக்கூடிய நல்லா அருமையாக ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய பொதுப்பான மண் இருக்கக்கூடிய அந்த பாத்திகளில் ஒரு 10 சென்டிமீட்ரு தள்ளி ஒவ்வொரு விதையாக விதைச்சிடலாம். இப்படி விதைச்சிங்கன்னு வைங்களேன், இந்த 4 அடி பாத்திக்கு கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு 10 வருஷம் வந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை விதைக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அடுத்த விதை விதைக்கும் போது 15 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் விதை விதைக்கும் போது 15 சென்டிமீட்டர், அப்படி ஒவ்வொரு விதையாக அப்படி போட்டுக்கிட்டே போகலாம். அந்த விதை முங்குற அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், ரொம்ப ஆழம் போட்டுறக்கூடாது. அப்போ இது மாதிரி போட்டு முடித்த பிறகு தண்ணி வந்து அன்றைக்கே விட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3ஆவது நாள், அப்புறம் ஒரு தேவைக்கேற்ப வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க அப்படி தண்ணி கட்டிக்கிட்டே வரணும். சரிங்களா? அப்புறம் இதில் களைகள் வரும். இந்த களைகள் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நாளுக்கு சென்ற பிறகு இடையில இருக்கிற வேறு செடிகள் எதுவும் முளைச்சிருந்துச்சுன்னா அந்த களையெல்லாம் எடுத்து விட்டணும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சென்று திருப்பி இருக்க ஒரு தடவை களையெல்லாம் எடுத்து விட்டணும். இப்போ 2ஆவது தடவை களை எடுத்துட்டிங்க. 3ஆவது தடவை பார்த்திங்கன்னா முள்ளங்கி ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கும். சரிங்களா? சரி, இந்த முள்ளங்கி போட்டிருக்கோமே, இதுக்கு பூச்சியெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முள்ளங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெள்ளு வண்டு ஒன்று வரும், அஸ்வனி ஒன்று வரும், அப்புறம் கடுகு ரம்பா ஈன்னு சொல்லிட்டு ஒரு ஈ மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த இலைகளில் ஓட்டை போட்டுக்கிட்டே வரும். அப்போ இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலத்தியான் வந்து ஒரு 50 ஈசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே ஒரு 200 மில்லி வாங்கினீங்கன்னா போதும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி தான் கலந்து அப்படியே அந்த செடி மேலே தெளித்து விட்டிங்கன்னு வைங்களேன். இது தேவைக்கேற்ப வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒருக்க லேசாக தெளித்து விட்டிங்கன்னா இந்த விஷம் வந்து செடிகளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. லேசாக அப்படியே தெளிச்சிக்கணும் அப்படின்னா அந்த பூச்சிகள்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து ஒரு துரு நோய் மாதிரி வரும், ஒரு மாதிரி இலை புள்ளி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேன்கோசாப் அப்படின்னா டைட்டேனியம் 45 அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 2 கிராம், அது மாதிரி இப்போ ஒரு ஏக்கருக்கு 200 லிட்ரு தெளிக்க போகிறீங்கன்னா ஒரு 200 கிராம் பவுடர் போதும். இதை தண்ணியில் கரைச்சி ஒரு 10 டேங்கு ஒரு ஏக்கருக்கும் ஃபுல்லாக தெளித்து விட்டிங்க அப்படின்னிங்கன்னா அந்த துருநோய் வந்து காணாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படின்னு இருக்குது. இந்த காப்பர் ஆக்சி குளோரைடை வந்து இதே மாதிரி தான் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2 கிராம், அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 400 கிராம் பவுட்ரு தேவைப்படும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தேவைப்படுற அந்த மருந்துகளையும் இதை லேசாக தெளிச்சிங்க அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு மாறி போயிடும். இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா மிக குறுகிய காலத்தில் உங்களுக்கு வளர்ந்து பயன் தரக்கூடிய ஒரு பயிர் இது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், கரெக்டாக 45 நாளில், அதாவது 2 களை எடுத்துட்டிங்க, 2 களை எடுத்த பிறகு 3ஆவது களை எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, இந்த இருக்கு பாருங்களேன், இந்த முள்ளங்கி வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, இதில் இந்த சைடில் இருக்கிற இலைகள் நிறையா வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இலைகள் முத்தின இலைகளெல்லாம் எடுத்து விட்டுறணும். இந்த சைடில் இருக்கிற முத்தின இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ஒல்லியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி மட்டும் வைக்கணும். அப்போ இந்த முள்ளங்கி வந்து ஒரு இன்ச்சு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சுற்றி வர எடுத்து விட்டுட்டு இதை பூரா ஒல்லியாக அங்கங்கே, அதாவது இலைகளை கொஞ்சம் முத்தின இலைகளெல்லாம் களைச்சி விட்டுட்டிங்கன்னா பூச்சி துருநோய் இதெல்லாம் வந்து தாக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த முள்ளங்கி எப்போ ரெடி ஆகும்னா கரெக்டாக வந்து 45ஆவது நாள் வந்து நீங்கள் இதை பறித்து எடுத்து விற்க ஆரம்பிச்சிடணும். 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே இந்த முள்ளங்கியை வந்து நீங்கள் விற்பனை பண்ணிடணும். இப்போ நீங்கள் 1 ஏக்கர் செலவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கூட ஒரு 50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம். அப்படி செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து விளையக்கூடியது கரெக்டாக 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 டன்னுலேருந்து 12 டன், அதாவது 8000 கிலோலேருந்து 12,000 கிலோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஒரு 12,000 கிலோ கிடைக்குதுன்னு வைங்களேன், அதிகபட்சமாக நான் வந்துருச்சு அப்படின்னாலும் கிலோ 10 ரூபா மணிக்கு நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா கூட 1,20,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும்.
பாருங்கள், ஒரு 50,000 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இதில் இரட்டிப்பான லாபம் வந்து கரெக்டாக ஒரு 45 நாளைக்குள்ளே கிடைக்கிது. இந்த சமவெளி பகுதிகளில் எப்போ பயிரிடணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பயிரிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட சுற்றுப்புற சூழல் வந்து எப்படி இருக்கணும்னா 15லேருந்து 25 டிகிரி 26 டிகிரியை வந்து தாண்டிடக்கூடாது. அந்த சுற்றுப்புற வெப்பநிலை, இந்த ஈரப்பதம்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரு 60%க்கு குறையாமல் ஒரு ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த முள்ளங்கி வளர்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டாவது, இது வேருக்குள்ளே மண்ணுக்குள்ளே இந்த வேர் வந்து எப்போ போடும் அப்படின்னிங்கன்னா ஒரு 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கிற டயத்தில் தான் போடும். அப்போ இது வெயில் காலத்தில் பயிரிட முடியாது. நீங்கள் அப்படி வெயில் காலத்தில் பயிரிட்டீங்க அப்படின்னிங்கன்னா சும்மா ஒரு சுண்டு வரல் தண்டி தான் அந்த கிழங்குகள் வந்து உற்பத்தி ஆகும். ரொம்ப பெரிய கிழங்கெல்லாம் வராது. அப்போ நீங்கள் நான் சொன்னபடி சரியான பக்குவத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சமவெளி பகுதிகளில் செப்டம்பர் மாதம் பயிர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்து விற்பனைக்கு அனுப்பிடலாம். அப்படி எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னிங்கன்னா இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ 300 கிராம், ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது, ரொம்ப இளமையாகவும் இருக்கும், உடச்சா ரொம்ப நைஸாகவும் இருக்கும். இதுக்கு மேலே 60 நாளை தாண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா எல்லாம் முத்தல் கிழங்கா போயிடும். அதனால் 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே நீங்கள் எடுத்து விற்பனை பண்ணிங்கன்னா நீங்கள் செலவழிக்கிற காசு மாதம் 50, அந்த 2 மாதம் நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கே நீங்கள் 50,000 மேலே செலவு வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் கிடச்சா கூட ஒரு கிட்டத்தட்ட 8,000 கிலோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கூட ஒரு 10 ரூபா மணிக்கு விற்றிங்கன்னா கூட என்னாச்சு 80,000 உங்களுக்கு உறுதியான கிடச்சிருது. கிட்டத்தட்ட உறுதியான லாபம் உங்களுக்கு போடுறதுக்கு மேலே பாதிக்கு பாதி உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து வயல்வெளியை பொறுத்த வரைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 அடி நீளம், ஒரு அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு 4 அடி இல்லைன்னா ஒரு 5 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு பாத்தி போட்டுருங்க. அதாவது 20 அடி நீளம், 5 அடி அகலம் இருக்கக்கூடிய 1 அடி உயரம் இருக்கக்கூடிய நல்ல பொதுப்பான இலை மக்கு, தென்னை நார்த்தூள், அந்த சாம்பல், நான் ஏற்கனவே உங்களுக்கு மண் கலவை அமைப்பு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மண் கலவை அமைப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த கிழங்குகளை வந்து அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் நட்டு வளர்த்திங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழலும் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த முள்ளங்கி வளர்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25-100 சதுரடி இடம் வந்து உங்கள் மாடியில் ஒரு பாத்தி போட்டு பண்ணுறீங்கன்னு வைக்கிங்களேன், ஒரு சதுரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ கிழங்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ 2×8 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 400 கிலோ கிழங்கு வந்து உங்களுக்கு இந்த முள்ளங்கி கிடச்சிரும். உங்களுக்கு 400 கிலோ கிடச்சிதுன்னா கூட ஒரு குறைஞ்சதுபட்சம் ஒரு 10 ரூபா மணிக்கு விற்றிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 400 × 10 4,000 உங்களுக்கு விற்பனைக்கு ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் செய்கிற முதலீடு ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ரொம்ப அருமையாக இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறிகளாகவும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ விவசாயிகள்லாம் இந்த மாதிரி குறுகிய காலத்தில் என்ன மாதிரி வருமானம் வரும், எப்படி உங்களுக்கு உடனடியாக லாபம் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பார்த்து பயிர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இனிமேல் நீங்கள் போகிற காலங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதா இருக்கும். ஒரு பயிரில் வந்து இழப்பீடு சந்தித்தா கூட அடுத்த பயிரில் நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ரொம்ப நீண்ட கால பயிர்களை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்கள் கையிலேருந்து முதல் போய்கிட்டே இருக்கும். ஒரு 4 வருஷம் சென்று தான் ஒரு பலன் கிடைக்கும், ஒரு 5 வருஷம் சென்றுக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு 15 வருஷம் சென்று தான் ஒரு பலன் கிடைக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வருடங்கள் போக தண்டியே உங்களை தாக்குப்பிடிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, ஒரு பொருளாதார நிலைமை, ஒரு குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த முள்ளங்கியை வந்து ரொம்ப அருமையாக பயிர் பண்ணலாம். இது வந்து 45லேருந்து ஒரு 60 நாளைக்குள்ளே நீங்கள் போடுற செலவு அப்படியே இரட்டிப்பாக திரும்பி வரும். ஒரு 50,000 போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 லட்சம் 1,20,000 உறுதியாக உங்களுக்கு திரும்பி வரும். இது வந்து ஒரு சிறந்த வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு மிக குறைந்த ரேட்டுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு கிலோவே 10 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அதிக லாபம் உங்களுக்கு கைகூடும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.